அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 8வது அத்தியாயம் அபயவேடத்தில் இன்று நாம் 1657 நாம் சிந்திக்க உள்ளோம். இன்பமும் துன்பமும் நாட்டாரிடத்துள, இன்பமும் துன்பமும் நாட்டாரிடத்துள்ள, நன்செயல் புன்செயலால் அந்த நாட்டுக்காம், நன்செயல் புன்செயலால் அந்த நாட்டுக்காம், என்பிறை நாடி நாள்தோறும் நாட்டினில், என்பிறை நாடி நாள்தோறும் நாட்டினில், மன்பதை செப்பம் செய்யும் வையம் வாழுமே, மன்பதை செப்பம் செய்யும் வையம் வாழுமே. தனிமனித விளக்கங்களை கொடுத்து வந்த திருமூல நாயனார் இந்த பாடலில் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அரசனும் அதற்கு காரணமாகின்றான் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். ஒரு தனிமனித ஒழுக்கம்தான், தனிமனித சிந்தனைகள் தான் ஒரு நாட்டையும் வளமாக்கும் என்பதற்கு ஒரு பரந்த சிந்தனையாக இந்த பாடலிலே நம்மளை திருமல நாயனார் சிந்திக்க வைக்கின்றார். நாட்டுக்கு ஏற்படுகின்ற நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அந்த செயல்களுக்கு மூல காரணமாக தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்ற மாதிரி மக்களின் நல்ல செயல்களே காரணமாக அமைகின்றன என்று முதல் வரியிலும், அந்த நாட்டின் அரசானவன் நாள்தோறும் அதை ஆராய வேண்டும் அப்படின்றாருங்க. அதான் 3வது வரியில சொல்றாரு. அதனால மக்களை தீய வழியில் செல்லாது சீர்திருத்தம் செய்தால் நாடு நல்வழிப்படும் அப்படின்றது அந்த பாடலுடைய மைய கருத்தா நான் உணர்றேன். மேற்கொண்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு நாட்டில் வாழும் மக்களிடத்தில் உள்ள நல்ல செயல்கள் அந்த நாட்டுக்கு இன்பமாக அமைகின்றன அப்படின்னு அறிந்ததோர் கூறினாலும், அரசனாவன் தனது நாட்டில் நிகழ்கின்ற நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் சோர்வின்றி ஆராய்ந்து தீச்செயல் செய்யாதவாறு மக்களை திருத்துவானாயின் அவனது நாடு துன்பமின்றி இன்பமுற்று வாழும் அப்படின்னு நமக்கு இங்க குறிப்பிடுகின்றார். அப்ப வாழ்க்கைக்கு உதவுகின்ற கருத்து எதுன்னா, நல்லது செய்தால் மனம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், கெட்டது செய்தால் குற்ற உணர்வும் துன்பமாகவும் இருக்கும். அப்ப தினமும் மனதை பரிசோதித்து வாழ்ந்து வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் முக்கியமான கருத்தா இருக்கின்றது. இதுக்கு பாரதிதாசன் ஒரு பாடல்ல எழுதியிருப்பார். பாண்டியன் பரசுன்னு ஒரு காவியம் எழுதியிருப்பார். அந்த பாடல்ல அவர் சொல்ற ஒரு வழி என்னன்னீங்கன்னா, ஒரு நாடு செழிக்க வேண்டுமானால் ஆட்சியாளன் வெறும் வரி வசூல் பார்ப்பவனாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் ஒழுக்கத்தையும் வாழ்வையும் சீர்திருத்துபவனாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இங்க மைய கருத்தா அவர் சொல்ல வராரு. அப்ப நம்ம முக்கியமா இந்த பாடலை என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மக்கள் தான் நாட்டினுடைய பிரதிபலிப்பா இருக்கின்றாங்க. ஆட்சியாளர்கள் ரொம்ப ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்யும் போது அந்த நாடு செம்மையாக இருக்கும், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்றதுதான் அந்த பாடலை முக்கியமா நமக்கு சொல்ல வரார். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1657வது திருமந்திரம். மக்களை திருத்துதல் மன்னன் கடமை. திருமந்திரம். இன்பமும் துன்பமும் நாட்டார் இடத்துள்ள, நன்செயல் புன்செயலால் அந்த நாட்டிற்காம், என்ப இறைநாடி நாள்தோறும் நாட்டினில், மன்பதை செப்பம் செய்யின் வையம் வாழுமே.
அருமையான திருமந்திரம். ஒரு நாட்டின் இன்பமும் துன்பமும் அந்த நாட்டில் வாழும் மக்கள் மேற்கொண்டு ஒழுகும் நல்லற செயல்கள், தீய குண செயல்கள் இவற்றை பொறுத்தே அமையும் என்று பெரியோர்கள் கூறுவர். எனவே நாடாளும் மன்னன் இவற்றை நன்றாக அன்றாடம் ஆராய்ந்து பார்த்து நாட்டு மக்களை நல்வழி செலுத்தி தீய வழி போகாது அவர்களை திருத்தி சரி செய்வானானால் அது உலகுக்கு செய்யும் உபகாரமாகும், உலகம் வாழ உதவும் வழியாகும். நன்செயல் நல்ல செயல்கள், புன்செயல் தீய செயல்கள், இறை அரசன் நாடி ஆராய்ந்து மன்பதை மக்கள் செப்பம் செய்யின் தீய வழி செல்லாது திருத்தி நல்வழிப்படுத்துதல். கழக வெளியீட்டில் நாட்டவர் செய்யும் நன்செயலாகிய புண்ணியத்தால் இன்பமும் புன்செயலாகிய பாவத்தால் துன்பமும் நாட்டில் நிலைத்து நிற்கும். ஆகவே உலகாளும் வேந்தன் பொய்வேடம் கொண்டார் தம் இழி செயலால் நாட்டிற்கு துன்பம் உண்டாவதை கருதி ஒவ்வொரு நாளும் அப்பொய் வேடத்தாரை நாட்டினின்றும் அகற்றி மண்பதைகளை செம்மையாக வாழும் நெறியில் செலுத்தினால் அவர்கள் நன்கு வாழ்வர். இக்குறிப்பினையே திருவள்ளுவ நாயனார் ஆங்கமை வெய்தி அக்கண்ணும் பயமின்றே வேந்தமைவில்லாத நாடு 740வது திருக்குறள் என்று அருளி செய்தனர். இறை அரசன் நாடி உண்மை தவசிகள் இன்னார் என்றும் பொய் தவசிகள் இன்னார் என்றும் ஆராய்ந்து பார்த்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1657. இன்பமும் துன்பமும் நாட்டாரிடத்துள்ள நன்செயல் புன்செயலாலந்த நாட்டிற்காம் என்ப இறைநாடி நாடோறும் நாட்டினின் மன்மதை செப்பஞ்செய்யின் வையம் வாழுமே. Translation. It is said that prosperity and degeneration of a country depend on the good deeds and bad deeds of the people. If the ruler puts in order the people to adhere daily, the world will live in prosperity. கொடுத்திருக்காங்க. அவவேடம்ல தான் பார்த்துட்டு வரோம். இதுல இன்பமும் துன்பமும் நம்ம செய்யற நன்செயல் புன்செயலால தான் வந்ததுன்றது இருக்குன்றதுனால நம்ம இங்க நமக்குள்ளேயும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளோட உலகத்துக்கு நாம தான் ராஜா, வெளி உலகத்துக்கு ராஜா. அவங்க கர்ம வினைகள்ல எவ்வளவு பங்கு இருக்கு அப்படின்னா, இப்ப ராஜா நல்லபடியா இருந்து எந்த தவறும் செய்ய விடாம அத மாதிரி சட்டங்கள் அமைச்சிருந்தாங்கன்னா மக்கள் தவறே செய்ய மாட்டாங்க. அப்ப பாவமே நடக்காது. இப்ப இந்த வையம் நல்லபடியாக இருக்கும், ரொம்ப செழிப்பா இருக்கும், எந்த ஒரு துன்பமும் இல்லாத அந்த சத்திய லோகத்துல வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உலகம் மேம்பட்டு போயிருக்கும். அந்த ராஜா சரியில்லைன்னா யாரும் எதுக்கும் பயப்படாம அந்த மாதிரி பாவங்கள் செய்து அப்புறம் அந்த கர்ம வினைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் நம்மளோட உலகத்துக்கும் அதே பொருத்தம் தான். நாம ஒழுங்கா நம்ம இததான் செய்யணும், இததான் பண்ணணும்னு நம்ம ஆராய்ந்து நமக்கானது எது, நம்ம இறைவனை போய் சேர்றதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு அந்த அவவேடம் இல்லாம உண்மையை நோக்கி உள்ள திரும்பி அந்த மனதுன்ற ஒரு விஷயத்த தாண்டி உள்ள போய் நம்ம இந்த கர்ம வினைகள்ல இருந்து நீங்கினோம்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் அதை பின்பற்றுறோம்னா நம்ம இந்த உலகமும் நல்லா இருக்கும், நமக்கான உலகமும் ரொம்ப அமைதியாகவும் நல்ல ஆனந்தமாகவும் இருக்கும். அந்த இடத்தையும் இந்த பாடல்ல பாக்குறேன். அந்த மாதிரி சொல்றதாதான் புரிஞ்சுக்கிறேன். இதுல இன்னொன்னு புரியுற விஷயம் என்னன்னா, இந்த கர்ம வினையும் புரியுது. ஏன்னா இப்ப இருக்க உலகத்துல நீ ஒண்ணு செஞ்சனா நான் ஒண்ணு செய்யணும், அப்பதான் அது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு.
நான் சின்ன வயசுல வந்து குதிரை வண்டி இருக்கும். நாங்க ஸ்கூலுக்கு போறது வந்து குதிரை வண்டியிலலாம் போயிருக்கோம். அப்ப அந்த குதிரை வண்டி வந்து குதிரைய அவர வந்து ரொம்ப அடிப்பாரு. ம் அடிச்சா தான் அது போகும். அது ரைட்டு. ஆனா ரொம்ப அடிக்கிற மாரி தோன்றப்ப, குதிரைய இப்படி அடிச்சாங்கன்னா, யாரோ கேட்டாங்க. இப்படி நீங்க குதிரைய அடிச்சீங்கன்னா, அடுத்த ஜென்மத்தில அது வந்து நீங்க குதிரையா பொறப்பீங்க. அது வந்து மனுஷனா பொறந்து உங்கள திரும்ப அடிக்கும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, "அப்படி இல்ல. அது போன ஜென்மத்திலேயே நான் குதிரையா தான் பொறந்தேன். அது வந்து என்ன அடிச்சுச்சு. அதனால நான் இந்த ஜென்மத்தில வந்து நான் அடிக்கிறேன்." அ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னாங்க. ஆ அப்ப வந்து சிரிச்சுட்டு நாங்க விட்டுட்டோம். ஆனா இப்ப இப்ப யோசிச்சு பார்க்கும்போது, இப்ப இந்த கர்மா கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப அவர் போன ஜென்மத்தில அவர் குதிரையாவே பொறந்திருந்தாலும், அவர் அடி வாங்கியிருந்தாலும், இந்த ஜென்மத்தில அவர் குடுக்குறப்ப, திரும்ப இந்த குதிரையா இருக்கிறது வந்து வேதனை பட்டிருந்துச்சு அப்டின்னா, திரும்ப இது மனுஷனா பிறந்து திரும்ப அவர அடிக்கும். இது இந்த வினைகள் வந்து தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு அப்படின்னு வரணும்னா, அது இறைவன நோக்கின நம்ம இந்த பாடம், இந்த ஆன்மீக பாடம் இருக்கு இல்லையா? இதுல மட்டும் தான் நீங்க உலகத்துல எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நான் கூட சைக்காலஜில பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? மனதப்படுத்தி படிக்கிற இடத்துல கூட, இந்த இறைவனுக்கான குணங்கள்லாம் அதுல வரல. எந்த ஒரு படிப்புலயுமே எ ஆன்மீகத்துல சொல்லித்தர அறிவு வந்து அ அ மத்த இதுலயுமே எந்த படிப்புலயுமே நம்ம கத்துக்க முடியாது. இந்த ஆன்மீகத்துல மட்டும் தான் ஏற்றுக்கொள்றது எப்படின்னு நம்ம கத்துப்போம். மன்னிக்கிறது எப்படின்னு கத்துப்போம். பொறுத்து போறதுன்னா என்னன்றது எந்த சப்ஜெக்ட்லயுமே இல்ல. அத ஏத்துக்கிட்டு இந்த டாலரன்ஸ்ங்கிறது வந்து அது எவ்ளோ முக்கியம் ஆன்மீகத்துல அப்படிங்கிறது மத்த சப்ஜெக்ட்ல எங்கேயுமே கிடையாது. ஆன்மீகத்துல மட்டும் தான் அந்த பொறுத்துக்கொள்றது, ஏத்துக்கொள்றது, அந்த பேரன்புனா என்ன? ஞானம்னா என்ன? அ ஒரு வினைய செஞ்சா உனக்கு அந்த வினை தான் வருங்கிறது, எல்லா உயிரையும் ஒண்ணா பார்க்கிறது, அன்புல இருக்கிறது, இது எல்லாமே ஆன்மீகத்துல மட்டும் தான் நமக்கு சொல்லி தர முடியும். அது நமக்குள்ள இருக்கிற இறைவன தொட்டா மட்டும் தான் இத்தனையும் நம்மளால கத்துக்கவும் முடியும். இங்க நான் வேடம் போட்டு இதுக்கான ஒரு வெளியில ஏன்னா நம்ம போட்டிருக்கதே ஆல்ரெடி ஒரு வேடம் தான் போட்டிருக்கோம். இப்ப கௌரின்றது ஒரு வேடம் தான் போட்டிருக்கேன். இது என்னோட அறியாமையான ஒரு உடம்பும், மனதும் தான். இதுக்கு நான் இன்னொரு வேடம் போடுறேன்னா, இந்த என்னோட உலகத்துல இருந்து நான் தள்ளி தள்ளி தானே போய்க்கிட்டே இருக்கேன். உள்ளுக்குள்ள தான் நான் போகணுமே தவிர, வெளியில தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்றது நமக்கு எத்தனையோ தடவ சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. நான் இப்ப திரும்ப ஒரு வேடம் போடுறேன். ஒரு சாமியார் வேடம் போடுறேன். ஒரு பெரிய ஆளுன்ற வேடம் போடுறேன்னா, அது என் மனதுக்கும், என் ஈகோவுக்கும் தான். திரும்ப நான் வெளியிலே தான் சுத்திக்கிட்டு இருக்க முடியும். எனக்குள்ள திரும்பி எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? ஏன்னா, அ மனசுல வெயிட் இருக்கிற வரைக்கும் நம்ம இறைவன போய் பார்க்க முடியாது. அதுல மன்னிக்கிற குணம் இல்லன்னா போய் பார்க்க முடியாது. பெருந்தன்மை இல்லன்னா நம்ம போய் பார்க்க முடியாது. எல்லாமே ஒண்ணுமே இல்லாத மனமா இருந்தா தான் இறைவன உணர முடியும். அப்ப அந்த மனத வந்து எவ்வளவு இப்ப இந்த பாடல் சொல்ற மாரி தினந்தோறும், நாள்தோறும் நம்ம வந்து அத சரி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா, நம்மளோட வையமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அ அதேதான் நம் நம்ம தான் பொறுப்பு நமக்கான கர்ம வினைகளுக்கு இல்லையா? அதே மாதிரி அம் அவங்களோட அந்த ஒரு நாடா பார்த்தோம்னா, ராஜா தான் அந்த கர்ம வினைகளுக்கு பொறுப்பா இருக்கிற மாதிரி, அவர் மட்டும் சரியா இருந்தாருன்னா, எப்படி கர்ம வினைகளே நடக்காதோ, எப்படி பாவச் செயல்களே நடக்காதோ, அதே மாரி நமக்கு பொறுப்பாயி நம்ம மனத சுத்தம் பண்ணும்போது, நம்மளோட நம்மளும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க முடியும். நான் அந்த ஜீசஸ் சொன்னதையும் இது ஒரு கன்னத்துல ஒரு கன்னத்த காட்டுனா, இன்னொரு ஒரு கன்னத்துல அரைஞ்சா இன்னொரு கன்னத்த காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அது அதையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, என்ன இந்த காலத்துல அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து உலகியல்ல செட் ஆகாது. ஆனா ஆன்மீகத்துல ஒரு கன்னத்த காட்டுனா, இன்னொரு கன்னத்த காட்டுனா, நீ பதிலுக்கு அவன் என்ன அரைஞ்சுட்டான்ற வன்மத்த வைக்கிறதுக்கு பதிலா, நீ இன்னொரு கன்னத்த காட்டிட்டு போயிட்டன்னா, கர்ம வினை அங்கேயே முடிஞ்சிரும். இதே இது நான் அரைஞ்சுட்டான்ற வன்மத்த நான் வச்சுக்கிட்டேன்னா, அடுத்த ஜென்மத்துக்கு நான் அத கன்டின்யூ பண்ணணும். என்னோட தலைமுறைக்கு அந்த எண்ணத்த கொண்டு போய் குடுக்கணும். இன்னொருத்தன அரைஞ்சா பதிலுக்கு அறையணுன்றத பழிவாங்குறத கொண்டு போய் குடுக்கணும். பதிலுக்கு பதில்ன்னு நம்ம வந்து அம் அந்த மன்னிக்கிறதோ, அந்த அறியாமைய மத்தவங்கள புரிஞ்சுக்காம இருக்கிறதோ, இதெல்லாம் தொடர்ந்து நம்ம இந்த உலகத்துக்கு அப்படியே குடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்போம். தலைமுறையா அப்படியே குடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அம் அது அன்பால அந்த உலகத்த பார்க்கறது, நம்ம கத்துக் குடுக்கறது வந்து இந்த ஆன்மீகம் தான். அத நமக்குள்ளயும் அந்த அன்ப செலுத்தணும். நமக்குள்ள இருக்கிற அந்த மன்னிக்காத விஷயங்களா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், வன்மமா இருக்கலாம். இது எல்லாம் இறைவனுக்கு எதிரானது.
இறைவனை பிடிக்கணும்னா இறைவன் மட்டும்தான் அங்க இருக்க முடியும். மத்த இந்த கெட்ட விஷயங்களோட இறைவன் இருக்கவே முடியாது. அப்ப இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு, இதெல்லாத்தையும் தூக்கி நமக்கு ஒரு கர்ம வினையினால ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, அதை ஏத்துக்கிட்டோம்னாலே அந்த கர்ம வினை முடிஞ்சிரும். அத ஏத்துக்காம அது கோவமாகவோ, அது ஒரு ஏக்கமாகவோ, இப்ப எனக்கு பணம் கிடைக்கிறது தான் இந்த பணம் தான் என் பிரச்சனை. அதான் என்னோட கர்ம வினையால நான் கஷ்டப்படுறேன் அப்டின்னா, அந்த இடத்துலயும் நம்ம இறைவன புடிச்சுட்டு அத ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம அத எடுத்துட்டு போமாட்டோம். நம்ம தலைமுறைக்கும் குடுக்க மாட்டோம். இதோட முடிஞ்சிரும் இந்த பேட்டர்ன் வந்து. அப்ப நமக்குள்ள இருக்கிற இறைவன பற்றிக் கொண்டு இருக்கணுமே தவிர, இந்த உலகியல நம்ம வெளியில பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த அமைதியான, அன்பான இடத்துல போய் நின்னுட்டு நம்மளையும் சரி செய்யணும். ஆம், உலகத்தையும் நம்ம பார்க்கணும். உலகத்துக்கும் நம்ம அத குடுக்கணும். அத அரசனா இருந்து இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு அப்ப எவ்ளோ பொறுப்பு இருக்குன்ற பார்வையும் இதுல பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாங்க கீர்த்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்பமும் துன்பமும் நாட்டாரிடத்துள்ள நன் செயல் புன்செயலால் அந்த நாட்டிற்காம் என்ப. இறை நாடி நாடொரும் நாட்டினின் மன்பதை செப்பன் செய்யின் வையம் வாழுமே அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லாருமே இதை அரசன் இதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரைதான் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், எங்க இருந்து அரசன் வந்தாரு இப்ப திடீர்னு, ஏன் அரசன் வராது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த அந்த கேள்வி நீங்க பதிலுக்கு பார்க்க முற்பட்டீங்கன்னா வேறொரு பதில் நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னாக்க, இன்பமும் துன்பமும் நாட்டார் இடத்து உள்ள நன் செயலால் நன் செயல் புன்செயலால் அந்த நாட்டிற்காம் அப்படின்னு. சோ இது நாடு அப்படிங்கிறத ரெண்டு விதமா பார்க்கலாம். முதல்ல வெளிப்படையாவே பார்த்தோம்னா, புறத்தே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகு அப்படின்னு வச்சிடலாம். அப்போ அந்த அந்த இன்பம் துன்பம் இரண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா புறத்துல இருக்கு. நாடு அப்படின்னா நமக்கு ஒரு உருவகம் கிடைக்குது, அது என்ன அப்படின்னா வெளியில தான், உள்ள இல்ல. அப்போ அந்த புறத்தை இருக்கக்கூடிய அந்த இன்பமும் துன்பமும் அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய நன் செயலால் புன் செயலால் நடக்குது. சோ இன்பமா இருக்கிறவன் நல்லது செய்வான், துன்பமா இருக்கிறவன் கெட்டது செய்வான். அப்படி வராது. இன்பமா இருக்கிறவனும் கெட்டது செய்வான். ஒருத்தன் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தொடர்ந்து கெட்ட செயல்களை, உலகத்திற்கு ஒவ்வாத செயல்களை செய்து கொண்டே இருப்பான். அடுத்தாப்புல துன்பமா இருக்கிறவங்க கூட நல்லது செய்யலாம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கதை பார்த்தோம். கதை இல்ல, ஒரு நிகழ்வு தான் அது. ஒரு ஒரு ஒருவருடைய மனைவி இறந்து போயிட்டா, ஒருவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கூட்டிட்டு போறதுக்கு பாதை இல்லை, மலையை தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மாவை தூக்கிட்டு போக முடியல. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவருடைய கணவர் என்ன பண்ணாருன்னா, அந்த மலையை ஒற்றை ஆளாக உடையத்தை நம்ம பார்த்தோம். இது எங்கேயோ வடநாட்டு சைட்ல எங்கேயோ நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. அப்போ அவர் துன்பத்துல இருந்தாரு, ஆனா நாட்டிற்காக ஒரு நன்மையை செய்தார். அப்போ நன்மை தீமை இதுவும் எங்கதான் இருக்கு அப்படின்னா வெளியில தான் இருக்கு. இன்பம் துன்பம் எங்க இருக்கு, அதுவும் வெளியில தான் இருக்கு. இதை தாண்டிட்டு இறை நாடி நாடொரும் நாட்டினின் மன்பதை செய்யும் செப்பஞ்செய்யின் அப்படின்னு சொல்றாரு. இறை நாடி அப்படின்னா நமக்கு தெரியும், இறைவனுடைய திருவடியை சென்றடைந்து நாடொரும் நாட்டினின் மன்பதை செப்பன் செய்யின் அப்படின்னு. இந்த இடத்துல நாட்டினின் மன்பதை, மண்பு அப்படிங்கிறது மாண்புன்னு நம்ம வாசிக்கணும். அப்ப நாட்டினின் மாண்பை செப்பம் செய்யின் அப்படின்றாங்க. அப்போ அந்த புறத்தை இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம சரி பண்ணினோம்னாக்க வையம் வாழும் அப்படி.
அப்ப இந்த இடத்துல அரசன் யாரு உலகத்தை நாட்டை சரி செய் நாடு அப்படின்னு வந்ததுனால இந்த இடத்துல நம்ம வந்து அரசனை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ நாட்டினின் மாண்பதை சரி செய்யக்கூடிய அந்த செயலை செய்தால் அப்படின்னு. அப்போ அவவேடத்துக்கு இந்த இடத்துல வழி இல்லை. இந்த இடத்துல அவவேடத்தை தான் சொல்றாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இன்பம் துன்பம் இந்த இரண்டுமே வெளியில இருக்குன்னு தான் சொல்றாரு. இந்த இடத்துல அவவேடத்தை பத்தி சொல்ல வரல. அதே மாதிரி நன்மை தீமை இரண்டுமே வெளியில தான் இருக்கு. அது அந்த நாட்டிற்காக சென்று சேரும். அதுவும் இது இல்ல. அப்ப கெட்டது செய்தாலும் இதுதான் நடக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல அவவேடத்தை நம்ம வந்து ரெஃபர் பண்ணவே இல்லை. அப்பயே உரையாசிரியர்கள் இந்த இடத்துல அரசனை கொண்டு வந்திருக்காங்க அவவேடத்துல. ஏன்னா இது அவவேடத்துல இருக்கிறதுனால, இந்த மந்திரத்தை அவவேடத்துல வைக்கும் முறையினால அவங்க வந்து இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எதுதான் உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதை அப்படியே திருப்பி உள்ள போடுங்க. உள்ள போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நாடு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம், இந்த உலகு. அப்போ இதை யார் ஆள்கிறார்கள் அப்படின்னாக்க அந்த இறைப்பரம்பொருள் தான் ஆடுது. அந்த பரமாணுவில இருந்துதான் நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். அதனுடைய உடைமையாக நாம் இங்கே இருக்கிறோம். அப்ப யாரு நம்மளை கவனம் செய்யக்கூடிய அரசன்? கோ யாரு? பதி யாரு அப்படின்னாக்க அவன் தான். இப்ப இது அப்படியே மாத்தி போடுங்க. இறை நாடி நாடொரும் நாட்டினின் மாண்பதை செப்பம் செய்யின் வையம் வாழுமே அப்படின்றாரு. அப்போ நம்ம இறைவனுடைய திருவடியை சென்றடைந்தால் என்ன நடக்கும்? அவன் என்ன செய்வான்? நம்ம உள்ள இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் நீக்கி மாண்பு செப்பம் செய்வான். அப்ப நம்மளுடைய தன்மையை, நம்முடைய மாண்பை அவன் செப்பம் செய்வான். அப்படி செய்யின் வையம் வாழுமே. அப்போ இன்பமும் துன்பமும் நாட்டாரிடத்துள்ள நன்செயல் புன்செயலால் அந்த நாட்டிற்காம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன நடக்கும்? இந்த அவவேடம் நீ என்ன வேணா போடு. நீ அவவேடம் போடுறியோ தவ வேடம் போடுறியோ என்ன வேணா போடு. ஆனா நீ அவவேடம் போட்டா உன்னை கண்காணிப்பதற்கு கண்காணி இருக்கிறான். கண்காணிப்பவன் இல்லாத உலகம் இல்லை இது. இது கண்காணி இருக்கக்கூடிய உலகம். யார் அந்த கண்காணி? அந்த இறைவன் பெருமான் தான் அந்த கண்காணி. அப்ப அவனே இருக்கான். அப்ப அவன்தான் நாடரும் நாட்டினின் மாண்பதை செப்பம் செய்யக்கூடியவன். நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, நம்முடைய கர்ம வினைகளினால் நாம் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் அப்படின்னு செய்யறோம். நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைக்கு கணக்கு இருக்குன்னு சொல்றோம். அதை கணக்கு பண்றதுக்கு யாரோ இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய அந்த பரம்பொருள் என்ன செய்கிறான்னா நம்மள கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த அவவேடம் அப்படிங்கிற இடம் இந்த இடத்துல எங்க வரும் அப்படின்னா, இந்த வெறும் உடையில இல்ல, இந்த உருவத்துல இல்ல, பேசுற பேச்சுல இல்ல, நீ உன் உள்ளுக்குள்ளேயே நீ பொய் வேடம் போட்டால் கூட அப்ப என்ன நடக்கும்? உனக்கும் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அது உனக்குதான். நீ போடுற வேடத்தோட நன்மை தீமை உனக்கு மட்டும், உனக்கே நடக்கும். அது வேற யாரையும் பாதிக்கலான்னா கூட அதனுடைய நன்மையோ தீமையோ உனக்குத்தான் வந்து சேரும். அதை அந்த இறைவனுடைய திருவடி வந்து கண்காணித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, இறை நாடி நாடொரும் நாட்டினின் மாண்பதை செப்பம் செய்யின் அப்படின்றாரு. அப்ப நீ இதெல்லாம் போட்டுட்டா கூட நீ அவனுடைய காலடியில, உனக்கே தெரியும் நீ நடிக்கிறன்னு, அப்ப நீ அவனுடைய காலடியில போய் நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். யாரும் உனக்கு வந்து சொல்ல வேண்டாம். யாரும் உன்னை வந்து திருத்த வேண்டாம். நீ அவனுடைய காலடியை சென்று சேரு. அப்போ நாடரும் நாட்டினின் மாண்பதை செப்பம் செய்யின் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை வந்து அவன் செய்வான். அவன் செய்து இந்த வையத்தை வாழ வைப்பான். மீண்டும் இந்த வையம் என்பது நம்மால் பயன்படக்கூடிய இந்த உலகம்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஆன்மா இருக்கக்கூடிய இந்த உடல்னு எடுத்துக்கலாம். இந்த உடல் வாழுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆன்மா நல்ல கதையை சென்று சேருமே அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருக்குமே கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு நீ டிராமா பண்ணா கூட அந்த டிராமாவையும் கண்காணித்து ஒருவன் சரி செய்வான். ஆனால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவனுடைய காலடியை சென்று சேர வேண்டும் அப்படின்னு இந்த அவவேடத்தாருக்கு அவர் வந்து ஒரு
ஆஹ் மார்க்கம் தராரு. ஒரு அதாவது நீ 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 தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா யாரோ வெளியில இருந்துதான் வந்து திருத்தணும்னு இல்லை. நீ உனக்கே தெரியும், நீ அது போய் அவருடைய காலடியில கீழே விழுந்துட்டு அவர் சரி செய்து தருவார் அப்படின்னும் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அப்ப இது ஏன் இந்த அரசன்னு சொன்னாங்க, நாடுன்னு சொன்னாங்க அப்படின்னா இது புரியணும்ல. யாரோ ஒருத்தர் அரசன் அப்படின்னா ஒரு பயம் வரும் மனசுக்குள்ள, இல்லைங்களா? அப்ப அவன் சரி செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள வரும். அப்ப அவன் சரி செய்யக்கூடியவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப அரசன் வந்து கேள்வி கேட்டா அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்குதான் அந்த கம்பேரிசன். அவனுக்கு உரிமை இருக்கிறது, அவன் சரி செய்வதற்குண்டான உரிமை இருக்கிறது. அப்ப நம்ம கேட்கிறோம்ல இறைவன் கிட்ட, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளவு துன்பத்தை தர, ஏன் நான் மாத்திரம் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த உலகத்துல, இப்படி கேள்விகள் வரும் பாத்தீங்களா? அப்ப இந்த இறைவன் இப்படிதான், அவன் இப்படியேதான் பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம திட்டுறோம்ல. அப்படியெல்லாம் திட்டறதுக்கு உண்டான இடத்துல நம்ம இல்ல. நம்ம அவன் என்ன செய்கிறானோ அதற்கு உண்டான, அதை வாங்குவதற்கு உண்டான நிலையில தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அவன் என்ன செய்கிறானோ அதற்குண்டான அடிப்படையை நம்ம பண்ணிட்டோம். நம்ம வந்து நம்ம கொடுத்து வச்சிட்டோம். அவன் கொடுத்ததை அப்படியே கையில தூக்கி நம்ம முதுகுல ஏத்தி வச்சிட்டான். அதற்கு உண்டான உரிமையும் ஆளுமையும் அவனிடம் உள்ளது. அதனால நீ கேள்வி கேட்காத, இததான் நீ வாங்கிட்டு வந்திருக்கன்னா நீ இந்த சுமந்துட்டு வந்திருக்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய மாண்பையும் அவன் செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷனையும் இந்த இடத்துல திருமூலர் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம், ரொம்ப சர்டைலான ஒரு மந்திரம். ஆக்சுவலா இது வந்து இங்க இருக்கிறத விட இன்னொரு இடத்துல இந்த மந்திரத்தை நம்ம வச்சிருந்தா இன்னும் ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு சொல்லி என்னோட பகிர்தலை மிக்க நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி, அருமைம்மா. வேற யாரும் எதுவும் கருத்து சொல்றீங்களா? கேள்வி ஏதாவது இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். வாங்க திருப்பூர் பாலையா, வாங்கய்யா. வணக்கம் ஐயா. அம்மா, நம்ம போடுறது எல்லாமே வேடம் தான் கணக்கு வருங்க. தவ வேடம், தவ வேடம். இப்ப வேஷம் தான் அர்த்தம் வருங்களா? சொல்றீங்க? நம்ம போடுறது எல்லாமே வேஷம் தான் அப்படின்னு மாதிரியான மீனிங் வருமானு கேக்குறேங்க. ஆமாங்க, எல்லாம் வேஷம் தான். 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு அப்பாங்கிற வேஷம், அம்மாங்கிற வேஷம், பொண்ணுங்கிற வேஷம், எல்லாமே வேஷம் கலைஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த 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 பிறவி தீரும் போது வேஷம் கலையும். அதுக்கு முன்னாடியும் நம்ம வேஷம் கலைச்சுக்கலாம். இப்படி ஒரு வேடம். இல்ல நான் இப்படி இல்ல, நான் அப்படி, நான் எனக்கு எல்லாம் தெரியும், இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, நான் அப்பாவி, நான் ரொம்ப நல்லவன், இதுவும் ஒரு வேஷம். சோ முதல்ல அந்த வேஷம் புரியணும். அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்ன வேஷம், நான் அப்பா, நான் அம்மா, நான் கிருத்திகா, நான் திருப்புரையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேஷமும் கலைந்தால் நம்முடைய சுத்த ஆன்மாவை காணலாம். நன்றி நன்றி நன்றிங்க, நன்றிங்கம்மா. நிறைவு செய்து கொள்கிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.